ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாகர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் பிளாகர்னு டைப் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் blogger.comனு, அதை டச் பண்ணிக்கோங்க. க்ரியேட் யுவர் பிளாக்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே டைட்டில்னு வருது. நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த டைட்டில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்டெப் 2 சக்ஸஸ்னு கொடுத்துருக்கேன். இங்கே கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு கொடுங்க. இங்கே வந்து யூஆர்எல், இதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் நம்ம யூஆர்எல் அட்ரஸ்ஸு. இது வந்து ஒரு சிலது எடுத்துக்கும், ஒரு சிலது எடுத்துக்காது. இப்போ இதில் புவனான்னு கொடுக்குறேன். புவனான்னு கொடுத்தோடனே இந்த அட்ரஸ் வந்து நாட் அவைலபிள்னு வருது. இப்போ கூட எதனாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து புவனா சக்ஸஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள்னு வருது. இங்கே கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க. டிஸ்பிளே நேம், இப்போ வந்து நம்ம நேம் அங்கே என்ன டிஸ்பிளே ஆகணும், என்னோடய நேமே டிஸ்பிளே ஆகட்டும், அதனால் நான் புவனான்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன கொடுக்க விருப்பப்படுறீங்களோ கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே வந்து ஃபினிஷ்னு இருக்குது பாருங்கள், ஃபினிஷ் கொடுங்க. ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. டிஸ்பிளே நேம் அப்டேட்டட். இப்போ நமக்கு பிளாகர் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த சைடில் லெஃப்ட் சைடில் 3 லைன்ஸ் இருக்க பாருங்கள், இங்கே டச் பண்ணுங்கள். இங்கே வியூ பிளாக்னு இருக்கா, அந்த வியூ பிளாகை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்தோம்ல ஸ்டெப் 2 சக்ஸஸ், அது இங்கே ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு சேம் அதே லைனை டச் பண்ணுங்கள். விசிட் ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள், விசிட் ப்ரொஃபைல் டச் பண்ணுங்கள். இங்கே டீட்டெயில்ஸ்லாம் வரும். நீங்கள் என்ன வேணுமோ எடிட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் வைக்கணுன்னா வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் போஸ்ட்டு, நியூ போஸ்ட்டுன்னு இருக்க பாருங்கள், நியூ போஸ்ட்டை டச் பண்ணுங்கள். எப்படி போஸ்ட் போடுறதுன்னு பார்க்கலாம். டைட்டில் சக்ஸஸ், டைட்டில் வந்து சக்ஸஸ்னு கொடுக்குறேன். இதில் இந்த இடத்துல இமேஜ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு இருக்கும், அதில் போங்க. ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே மீடியா பிக்கர்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஃபோட்டோஸ்னு இருக்குது பாருங்கள், அதில் போய் உங்கள் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஆட் கொடுங்க. மேலே ஆட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே உங்களுக்கு டைட்டில் என்ன வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் கார்டுன்னு போடுறேன். டைட்டில் போட்டுட்டு இந்த இடத்துல சென்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், ஏரோ மார்க், இதை கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் போட்டது போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை யாருக்காச்சும் ஷேர் பண்ணணுன்னா இங்கே ஒரு ஷேர் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படி தாங்க பிளாகர் க்ரியேட் பண்ணணும். தேங்க்யூ.